ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின் சாப்டரில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸுக்கு உரிய ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர் செக்ஷன் 112A கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 10 மார்க் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்மோட சேனலில் கேபிட்டல் கெயின் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சாப்டரில் அடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கேபிட்டல் அசட்னா என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செக்ஷன் 112A என்ன சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸை பற்றி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்மளோட ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 8.27 112Aவோட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்டாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே டேக்ஸபிள் அண்டர் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இந்த 3 இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு. இதுக்கு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 4 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனது அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்கம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கணும். ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். பட் அதுக்குரிய கண்டிஷன் தெரியும் இல்லையா, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்னா எத்தனை மந்த் கவர் ஆகும்னு. ஸோ அந்த இன்கமாக இருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருக்கணும். அதில் கிடைச்ச இன்கம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டேக்ஸபிள். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ஏ கம்பெனி. கம்பெனியில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த 3 ஈக்விட்டியுமே உங்களுக்கு கவர் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிஸ்னஸ் ட்ரஸ்ட், இது எல்லாமே. ஓகே, அடுத்து எஸ்டிடி இஸ் பெய்டு அட் த டைம் ஆஃப் சேல். எஸ்டிடி அப்படின்றது என்னென்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சேல் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஷேர்ஸை சேல் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுவோம். அதுதான் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிடி இஸ் ஆல்சோ அட் த டைம் ஆஃப் அக்யூசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அக்கயர்ட் ஆஃப்டர் 110/2004. 2004க்கு அப்புறம் வாங்கின ஷேர்ஸாக இருந்தது, 110/2004க்கு அப்புறம் வாங்கின ஷேர்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேர்ஸை அக்யூசிஷன் பண்ணும்போதும் எஸ்டிடி பே பண்ணியிருக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் டேக்ஸபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக்ஷன் 112A கொடுத்துருக்க அந்த 4 கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ எப்படி கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, ஸோ டேக்ஸபிள் தான். பட் அந்த ஷேர்ஸ் எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா 31/1/2018க்கு முன்னாடி, 2018க்கு பிஃபோராக அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், இல்லை அந்த ஷேர்ஸ் ஆஃப்டர் 2018 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், இல்லை அந்த 4 கண்டிஷன்ஸுமே ஷேர்ஸுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும். இந்த 3 ஃபார்மேட்டை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு 2 இருக்குது. கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் ஷேர்ஸ் 2018 பிஃபோராக வாங்கியிருக்காங்கன்னா
சேல் வேல்யூ ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸில் இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்னா காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 31/1/2018. அதாவது காஸ்ட் அல்லது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, சேல் வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஆனால் ஷேர்ஸ் வந்து ஆஃப்டர் 31/1/2018 வாங்கியிருக்காங்க. சேல் வேல்யூ ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ்லேருந்து ஆக்சுவல் காஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இதுக்கு நீங்கள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஒருவேளை இந்த 4 கண்டிஷன்ஸுமே ஃபில்ஃபில் ஆகலை, 4ல் 1 ஃபில்ஃபில் ஆகலை அப்படின்னா கூட இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ சேல் வேல்யூ ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸுக்கு எதை மைனஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். அந்த 4 கண்டிஷனில் 1 ஃபுல்ஃபில் ஆகலைன்னா கூட நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 31/1/2018 இருக்கும் இல்லையா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், அதுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸுக்கு 112A கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மற்ற அசட்ஸும் இந்த ஷேர்ஸும் சேர்த்து தான் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.